ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீ நான் காதலில் அடுத்ததான் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்றைக்கான எபிசோடில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த லாவண்யா வந்து அபியை வெறுப்பேற்றுறதுக்காகவே சும்மா அப்படி தெரியாமல் தடுக்கி விழப்போக நம்ம ராகவ் லாவண்யா பிடிக்கிறாரு. இது அபி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் தான் பண்ணுறாங்க. ஆனால் அபி ஃபீல் பண்ணுறதுக்காக தான் அந்த லாவண்யா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லாவண்யா என்ன தான் அப்படிலாம் பண்ணாலும் கடைசியில் செம்மையாக மொக்க வாங்க போகிறது தான் மிச்சம். சரி, இப்போது இங்கே வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சுந்தரி அணு வந்து குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அணு வந்துட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தான் அவங்க படிக்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அணுவை படிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த சுந்தரி பார்த்திங்கன்னா, நான் கழுவி வச்ச இந்த பாத்திரத்தெல்லாம் திரும்ப அழுக்காக்கி, நீ கழுவலை, நீ மறந்துட்டு போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. பட் ஈவன் தோ அங்கே அஞ்சலியும் பாட்டியும் வந்துடுறாங்க. வந்துட்டு அதில் இருந்தால் போது நீ படிச்சுட்டு வந்து கழுவு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த சுந்தரி பார்த்திங்கன்னா, அணுவை பைத்தியமாக்கி இங்கேயும் துரத்தி காட்டுன்ற மாதிரி சவாலெலாம் போட்டுட்ருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அபிக்கு வந்து இந்த முரளி மேலே சந்தேகம் அதிகமாகிடுச்சு. இவன் நடிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ ஆண்டாளை பார்க்க போனாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது மூலமாக இப்போது இந்த முரளியை வேணும்னே இடித்து கீழே தள்ளிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராகவும் அஞ்சலியும் வந்துடுறாங்க. ஸோ இது எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த முரளி அபியும் டாக்டரும் பேசுகிறத காதில் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதோ லைட்டாக டவுட் வந்து தான் இப்போ அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அடிபட்டுருச்சு, நான் இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி உண்மையை வந்து சொல்லி தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதோ சொல்ல வர மாதிரி காமிக்கிறான் இல்லையா, கண்டிப்பாக வந்து அவன் உண்மையை சொல்ல போகிறது கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த முரளி வந்து அஞ்சலியை ஏன் கல்யாணம் பண்ண, என்ன ஆச்சு அப்படின்ற உண்மையை சொல்ல வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் சொல்ல போகிறது கிடையாது. நாளைக்கு எபிசோடில் வழக்கம் போல் அபியும் ராகவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது அபி வந்து அன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அந்த முரளியை கட்டிப்பிடிச்சதை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்ருக்கீன்ற மாதிரி அபி கேட்க, அது மட்டும் கிடையாது, நீ உன் கைப்படவே விக்னேஷுக்கு ஒரு லெட்டர் எதுனா பார்த்தியா, அதனால தான் எனக்கு கோவம் அதிகமாகுதுன்ற மாதிரி அந்த லெட்டர் தேடி போகிறாரு. ஆனால் லெட்டர் இல்லை. ஸோ அந்த லெட்டரையும் திருடி அழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இப்போ திரும்பவும் அபி மேலே கோவப்படுறாரு. அபிக்கு ஆக்சுவலாக அது என்ன லெட்டர்னே தெரியாது. அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அன்றைக்கி இந்த சுந்தரியும் முரளியும் பிளான் பண்ணி அந்த லெட்டரை எடுத்து அழிச்சிட்டாங்க.